ஹலோ. என்னங்க, எனக்கு பிரசவ வலி அதிகமாயிடுச்சு. அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? விஜய் ஹாஸ்பிட்டல். சரி, இப்போவே வரேன். சார், என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கோங்க. மச்சான், ஆட்டோக்காரனுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கான், பெசனருக்கு வர முடியாதுன்றான். நீ அண்ணா நகர் டவர் கிட்ட வந்துரு. ஓகே மச்சான், நீ ஒண்ணு பண்ணு, எங்களை டவர் கிட்ட இறக்கி விட்டு போ. லவ்ல சீதாராமன், டீல்ல ஜெயராமன், டோட்டலி சைதாப்பேட்ட ராமன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். ஓ, நான் இன்னும் விடலையே. என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்திருக்கு சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒரு ஜீவன் பூமிக்கு வரும்போது நிச்சயமா இன்னொரு ஜீவன் பூமிக்குள்ள போயே ஆகணும். என்னை விட்டுருங்க சார். விடுறதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல. வா 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 வா. ஒரே விஷயம்தான், ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். சிவா காலி வாங்கடா.
அந்த ஆண்டவன் என்னோட வாழ்க்கையில துக்கம் சந்தோஷம் ரெண்டையும் ஒரே நாள்ல கொடுத்துட்டான். இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு இறந்த நாள், உனக்கு பிறந்த நாள். ஏதோ கையில இருக்கிற காசை வச்சு வாழ்க்கைய ஒரு வருஷம் ஓட்டிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எந்த தப்பும் பண்ணாம நம்ம குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். ஐயோ செல்லம், செல்லம் என்னம்மா, என்ன ரத்தம்? செல்லம், இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்க குழந்தைக்கு இன்டர்னல் ஆஸ்பிரேஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஆபரேஷன் மூலமா கிளியர் பண்ணிடலாம். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? சுமார் 25,000 ரூபா ஆகுமா? நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். 25,000க்கு நான் எங்க போவேன்? சரி சரி டாக்டர். வந்த என் மகனை கொன்னது போதாதா? அம்மா, உங்க மகனை நான் சாகடிக்கலமா. உங்க மகனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைமா இது. என் முகத்தை பார்க்காதீங்க, இந்த குழந்தை முகத்தை பாருங்க. இவளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் கேக்குறாங்க. என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லம்மா. ஏய், என் மகனே போன பிறகு எனக்கு எதுக்காக இந்த குழந்தை வேணும்? அதுவும் இல்லாம இந்த குழந்தை ஏன் மானுக்கு தான் பிறந்ததுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல இங்க இருந்து போ. என் வீட்டோட மான மரியாதை சந்திச்சு இருக்கிறதுக்குள்ள போயிடு. இங்க இருந்து போ. அக்கா, நல்லா இருக்கியா அக்கா? வாக்கா, உட்காரு. ராணி, அக்கா வந்திருக்காங்க, வெளியில வாடி. இதோ வந்துட்டேன். அம்மோ, அக்கா நல்லா இருக்கியா அக்கா? தனியாவா வந்த? மாமா எங்க? உங்க மாமா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுமா. அப்ப இந்த குழந்தை 2 ஒரே நாள்ல நடந்துச்சுமா. அதுல ஒண்ணும் இல்லம்மா. என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் வேணும். அம்மா என் பேர்ல 2 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுத்துருங்க. எந்த நிலமும் இல்ல. 25,000 மட்டும் கொடுங்க. என் குழந்தைய காப்பாத்திக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல உங்களோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். நாங்களும் இங்க கஷ்டத்துல இருக்கோம். பணம் வேணுமா? பணம். என் வீட்டுக்காரர் வந்து உன்னை பார்த்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இந்த புடி பணம் கேட்க வந்துட்டு அம்மா இவ பேர்ல நிலம் வாங்கி வச்சிருக்காங்களாம். பெருசா கேட்க வந்துட்டா. பகவானே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? பீடா வேணுமாக்கா? அம்மா, தெரியும்டி, நீ மறுபடியும் என்ன தேடி வருவேன்னு. அது வந்து என் பணம் நகை எல்லாமே இங்க இருக்குல்லம்மா. இருக்கு.
குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. 25,000 ரூபாய் பணம் வேணும். அது நீங்க கொடுத்தா உன் புருஷன் என் தொழிலை நிறுத்தினான். இப்போ மறுபடியும் நான் ஒன்ன வச்சு தொழில் ஆரம்பிக்கட்டுமா? 25,000 நடி, 50,000 தரேன். அது போக உனக்கு தங்கத்தால துலாபார அலங்காரம் பண்ற. உன் குழந்தைக்கு ஏதோ பயங்கரமான நோய் வந்திருக்குன்னு சொன்னியே, அத தூக்கி எறிஞ்சிட்டு வா. ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறமும் 16 வயசு பொண்ணு மாதிரியே இருக்க. உன்னை வச்சு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறேன். என்ன வரையா? நான் இன்னைக்கு இங்க வந்ததே இந்த குழந்தைக்காக தான். இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா என் புருஷன் செத்த அன்னைக்கே நானும் செத்து போயிருப்பேன். தயவு செஞ்சு 25,000 மட்டும் கொடுங்க. இந்த வீட்லயே வேலை செஞ்சு நான் எப்படியாவது அதை அடைச்சிடுறேன். ஓய், குழந்தைய தூக்கி போட்டுட்டு தொழில இறங்கு, இல்லன்னா போய்கிட்டே இரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இவ்வளவு யாருக்கு இல்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. ஏய் போடி. ஏய், உடனே இங்க இருந்து போடி. பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்ட போடினா உனக்கே சாபம் கொடுக்குறா. வந்துட்டா குழந்தைய தூக்கிட்டு. ஏய் பையா, என்னென்ன அவகிட்ட போய் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லு போ. சரி சொல்றேன். அக்கா அக்கா, அந்த அண்ணா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்ல. சொல்றேன்க்கா. எனக்கு எனக்கு 1000 ரூபாய் வேணாம். 25,000 ரூபாய் கொடுங்க. தலை வீட்டுல வேலை செஞ்சாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். அது வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் இங்க வந்துட்டு போலாம். 25,000 ரூபாய் நான் அப்புறம் தரேன். இப்போ 1000 ரூபாய் தான் இருக்கு, வா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.